நம்ம அஜித் குமார் சார் நடித்த குட் பேட் அக்லி படத்தோட 9வது மற்றும் 10வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எவ்வளவு வசூலாயிருக்கு, ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, படத்தோட முக்கிய ஹைலைட்ஸ் மற்றும் ஒரு சில ஹீரோஸ்களின் கம்பேரிசன் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க. டே 9 சனிக்கிழமை இந்தியாவில் மட்டும் ரூபாய் 6 கோடியே 2 லட்சம் வசூலிச்சிருக்கு. உலகம் முழுக்க சேர்த்து ரூபாய் 9 கோடியே 4 லட்சம் வசூலிச்சிருக்கு. டே 10 ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் ரூபாய் 7 கோடியே 1 லட்சம் வசூலிச்சிருக்கு. உலகம் முழுக்க ரூபாய் 10 கோடியே 6 லட்சம் வசூலிச்சிருக்கு. 10 நாட்கள்ல மொத்த வசூல் இந்தியாவில் மட்டும் பார்த்தா ரூபாய் 78 கோடியே 3 லட்சம் வசூலிச்சிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தா ரூபாய் 128 கோடியே 5 லட்சம் வசூலிச்சிருக்கு. அதாவது வீக்கெண்ட் கிரவுட், ஸ்பெஷல் ஷோஸ், ஃபேன் ஷோஸ் எல்லாமே சேர்த்து படம் கொஞ்சம் கொஞ்சமா மேல முன்னேறிக்கிட்டே போகுது. ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, படம் பார்த்த ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட தியேட்டர்ல விரும்பி வந்து பாக்குறாங்க. ட்விட்டர்ல நிறைய பேர் சொல்றாங்க, அஜித் அண்ணா இவ்வளவு காமா கிளாஸா ஆக்ட் பண்ணது பார்க்க ஆசையா இருக்குன்னு. ஃபைட் சீன்ஸ் கூட ரியலா பாக்குற மாதிரி இருக்கு. எமோஷன் சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல பார்த்தா ஒரு கட்டத்துல சில பேர் கண்ணீர் விடுறாங்க. என்னதான் சூப்பரா படம் இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் நெகட்டிவ் டாக்கும் இருக்கும் இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, சில பேருக்கு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா தோணுதுன்னு சொல்றாங்க. ஜிப்ரானோட பிஜிஎம் ஓகே தான், ஆனா அனிருத் மிஸ்ஸிங்னு நினைச்சவங்களும் இருக்காங்க. ஆனா மொத்தமா படம் பார்த்தவங்க ரொம்பவே பாசிட்டிவ் டாக் தான் அதிகமா சொல்றாங்க. படத்தோட ஹைலைட்ஸ் எங்கெங்கன்னு பார்த்தா, ஒரு பக்கம் பார்க்கும்போது ஸ்டைலிஷ் தீஃப்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர்னு சொல்றாங்க, இன்னும் மறுபக்கம் பார்க்கும்போது நல்ல தந்தைன்னு அஜித்தை 3 விதமா பார்த்து ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் சீன் செம்மையா இருக்குங்கிறாங்க. மாஸ் யூ, கூஸ்பம்ஸ் யூன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபைட் கோரியோகிராஃபி கூட அவ்வளவு நீட்டா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. பிளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தா டச்சிங் எமோஷன் ட்ராக் என்னன்னு பார்த்தா லேடிஸ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க. டயலாக பொறுத்த வரைக்கும் நல்லவங்களை பார்த்து காத்திருக்கும் காலம் போச்சு, இப்போ நேரடி அடிதான் அப்படின்னு சில பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சிருக்காங்க. துணிவு வர்சஸ் குட் பேட் அக்லி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல இந்தியால துணிவு படம் டே 10 ரூபாய் 67 கோடி வசூலிச்சிருக்கு. குட் பேட் அக்லி ரூபாய் 79 கோடி 3 லட்சம் வசூலிச்சிருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது கிளியராவே தெரியுது, குட் பேட் அக்லி துணிவு படத்தோட இன்னுமே முன்னேறிக்கிட்டு தான் போகுது. அடுத்து குட் பேட் அக்லி படத்தோட லியோ படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, லியோ படம் வேர்ல்டு வைட்ல 10வது நாள் வசூல் ரூபாய் 148 கோடி வசூலிச்சிருக்கு. குட் பேட் அக்லி ரூபாய் 128.5 கோடி வசூலிச்சிருக்கு. படம் ஒரு பெரிய பட்ஜெட் பேன் இந்தியா ரிலீஸ், ஆனாலும் குட் பேட் அக்லி கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கு. கேப்டன் மில்லர் வர்சஸ் குட் பேட் அக்லி. கேப்டன் மில்லர் எமோஷனல் ஸ்டோரி, குட் பேட் அக்லி மாஸ் பிளஸ் எமோஷன் காம்போ கலந்திருக்கு. கலெக்ஷன்ஸ்ல குட் பேட் அக்லி 10 நாட்கள்லயே நல்ல ஸ்கிரீன் ஹிட் கொடுத்திருக்கு. தியேட்டர் அக்கம்பனி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. வீக் டேஸ்ல ஒரு 3-4 கோடி வந்தா செகண்ட் வீக்கெண்ட்ல 150 கோடி பிரேக் பண்ணிடும். அஜித் அண்ணா கம்பேக் பண்ணியிருக்காரு. கிளாசியா மாசா இரண்டுமே சேர்த்துன்னு தெரிவிக்கிறாங்க. சோஷியல் மீடியால தலை இஸ் பேக்னு ஃபேன் செலிப்ரேஷன் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குட் பேட் அக்லி படத்தோட 9 மற்றும் 10வது நாள் பயண கதை. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.